ஒரே நாளில் இவ்வளோ கேக்கை சொதப்பி வைப்பேன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலை. அவ்வளோ சொதப்பிட்டேன் இன்றைக்கி மட்டும் பேக்கிங்கில். நம்மளுக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்குன்னு ஒரே ஒரு ப்ளம் கேக் ஆர்டர் தான். அதுவும் எக்லெஸில் கேட்டிருந்தாங்க. என்ன நினச்சேன்னே தெரில. ஃபர்ஸ்ட் பேட்ச் ரொம்ப பர்ஃபெக்டாக தான் பேக் பண்ணேன். பட் அதில் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படி போச்சுங்களா. சரி, செகண்ட் பேட்ச் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி ஸ்பைஸ் பவுடர்லாம் போட்டுட்டேன். ஆயில் ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டு லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணேன். அதனோட ரிசல்ட் இப்போ பார்த்துறீங்கல்ல, இப்படி பிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இதை எப்படி கஸ்டமருக்கு கொடுக்கறது, அதையும் ஓரங்கட்டிவே. ஃபைனலாக 3ஆவதாக தான் பர்ஃபெக்டாக பேக் பண்ணி எடுத்தேன். சைட்லலாம் பட்டர் ஷீட் போட்டு இந்த தடவை எதுவுமே சொதப்பக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கண்ணும் கருத்துமாக எப்படியோ அந்த தேர்ட் இது ஆண்டவன் புண்ணியத்தில் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. அதை தான் டெலிவரி கொடுத்தேன். இன்னொரு சொதப்பல் ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கில் பண்ணினேன்.